தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் 40 சங்கீதங்களை நாம் முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 41ஆம் சங்கீதத்திலிருந்து சில செய்திகளை நாம் சிந்திப்போம். இந்த கடந்த 40 சங்கீதங்களிலே எதையாவது விட்டுவிட்டவர்கள், அந்த செய்திக்குரிய சாராம்சம் வேண்டுமே என்று விரும்புகிறவர்கள், இந்த செய்திகள் அனைத்துமே யூடியூப்பில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் அனைத்துமே mahimai.tv.com என்ற வெப்சைட்டிலும் காண கிடக்கிறது. நீங்கள் அங்கே சென்று உங்களுக்கு வேண்டிய செய்திகளை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த செய்திகள் இப்படி இன்டர்நெட்டில் கிடக்கின்றன என்பதை மற்றவர்களுக்கு எடுத்துரையுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு சங்கீத செய்திகள் கிடைக்குமாறு நீங்கள் ஆவண செய்யுங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களாக வாழ்வீர்கள். 41ஆம் சங்கீதம் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 41ஆம் சங்கீதம் அதனுடைய அடைப்பு குறிக்கோளை நாம் பார்க்கும் பொழுது, ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். ராகத் தலைவன் கொயர் மாஸ்டர், இன்னும் பாடகர் குழு தலைவன் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். இஸ்ரவேலிலே பல ஆலயங்கள் இருந்தன. ஆசரிப்பு கூடாரம், சாலமோன் கட்டிய ஆலயம், இன்னும் ஜெப ஆலயம் என்று சொல்லி பல ஆராதனை ஸ்தலங்கள் இருந்தன. அவற்றிலே பாடகர் குழு இருந்தது. பாடகர் குழு அந்த ஆராதனையை, மக்களை பாடல்களை பாட செய்து இந்த ஆராதனையை அலங்கரிக்கும். இப்படி பாடகர் குழுவின் தலைவன் ராகத் தலைவன் என்று அழைக்கப்பட்டான். இந்த ராகத் தலைவனுக்கு இந்த 41ஆம் சங்கீதம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ஆள் இந்த சங்கீதத்திற்கு ஒரு ராகம் அமைத்து தானும் பாடி பாடலை மற்றவர்களுக்கு பயிற்றுவித்து ஆராதனைகளிலே வண்ணமாக அவர்கள் பாடுவார்கள். 41ஆம் சங்கீதம். மொத்தம் 150 சங்கீதங்கள் நமக்கு. இந்த 150 சங்கீதங்களும் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பிரிவும் பஞ்சாகமத்தின், நியாயப்பிரமாணத்தின், ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை உள்ள 5 ஆகமங்களுக்கு ஒப்பிடக்கூடிய அளவிலே பிரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 150 சங்கீதங்களின் பிரிவுகள் 1ஆம் சங்கீதம் முதல் 41ஆம் சங்கீதம் வரை முதல் பிரிவு, முதல் பகுதி. இதை ஆதியாகமத்திற்கு ஒப்பிடுவார்கள். 2வது பிரிவு 42ஆம் சங்கீதத்திலிருந்து 72ஆம் சங்கீதம் வரை, இதை யாத்திராகமத்திற்கு ஒப்பிடுவார்கள். 3வதாக 73ஆம் சங்கீதத்திலிருந்து 89ஆம் சங்கீதம் வரை, இதை லேவியராகமத்திற்கு ஒப்பிட்டு கூறுவார்கள். இன்னும் 4வதாக 90ஆம் சங்கீதத்திலிருந்து 106ஆம் சங்கீதம் வரை, இதை எண்ணாகமத்திற்கு ஒப்பிடுவார்கள். மற்றும் 107ஆம் சங்கீதம் முதல் 150ஆம் சங்கீதம் வரை உபாகமத்திற்கு அவர்கள் ஒப்பிடுவார்கள். இந்த 5 பிரிவுகளை நாம் சங்கீத புஸ்தகத்திலே கண்டுகொள்வது எப்படி என்றால், இந்த முதல் 3 பிரிவுகளும் இரட்டை ஆமேன்களாக முடியும். ஆமேன் ஆமேன் என்று முடியும். 4வது பிரிவு ஆமேன் என்று ஒரே ஆமேனிலே முடியும். 5வது பிரிவு அல்லேலூயா என்ற வார்த்தையிலே முடியும். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற சங்கீதம் 41ஆம் சங்கீதம்.
சங்கீத புத்தகத்தின் முதல் பிரிவு. அது எப்படி முடிய வேண்டும்? ஆமேன் ஆமேன் என்று முடிய வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த பிரிவு 42ஆம் சங்கீதத்திலிருந்து ஆரம்பிக்கும். அந்த சங்கீதம் ஆமேன் ஆமேன் என்று முடிகிறதா? 41ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன் என்று முடிவதாக இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக நாம் சங்கீத புஸ்தகத்தின் முதல் பிரிவை இன்றைய நாளிலே முடிக்க இருக்கிறோம். 41ஆம் சங்கீதம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேத புத்தகம் உங்களுடைய கையிலே மடியிலே இருக்கிறதா? இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். 41ஆம் சங்கீதம் சங்கீத புத்தகத்தின் முதற் பிரிவின் முடிவு, கடைசி சங்கீதம் ஆமேன் ஆமேன் என்று முடிகிறது. அதிலே 2 விதமான மக்கள், அவர்களை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவதாகவும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை குறித்து அறிவிக்கிறது. முதலாவதாக சிறுமைப்பட்டவன், இரண்டாவதாக சிந்தை உள்ளவன். 2 காரியங்களை இந்த சங்கீதம் நமக்கு வலியுறுத்தி அறிவிக்கிறது. சிறுமைப்பட்டவன், முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடை வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடுவீர் என்றெல்லாம் தொடர்ந்து இந்த சங்கீதத்திலே சிறுமைப்பட்டவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கின்றன என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். சரி, சிறுமைப்பட்டவர்கள், பாடுபட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள், என்னென்ன சிறுமைகளை அவர்கள் கடந்து செல்கிறார்கள் என்று இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, வசனத்தை நீங்கள் பாருங்கள், குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். 4ஆம் வசனத்திலே பாவத்திலே விழுந்து கிடக்கிறவர்கள், பாவ மன்னிப்பு பெற வேண்டியவர்கள். 8ஆம் வசனத்திலே பகைவர்களால் சூழப்பெற்றவர்கள், பகையினாலே பாடுபடுகிறவர்கள். 6ஆம் வசனத்திலே புறங்கூறப்படுகிறவர்கள். 7ஆம் வசனத்திலே பொல்லாங்கவர்களை சுற்றி இருக்கிறது. 9ஆம் வசனத்திலே பச்சை துரோகத்திற்கு ஆளானவர்கள். இப்படி பலவிதமான சிறுமைகள், பலவிதமான தீமைகள் அவர்களை சுற்றி இருக்க நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். முதல் சிறுமை, வாழ்க்கையின் முதல் சிறுமை, எல்லோருக்கும் உள்ள முதல் சிறுமை பாவம். பாவத்தினாலே சிறுமைகள், பாவத்தினாலே அவமானங்கள், பாவத்தினாலே இழப்புகள், பாவத்தினாலே நஷ்டங்கள், கஷ்டங்கள், விரோதிகள், வியாதிகள், பாவத்தினாலே மிக பெரிய சிறுமை பாவத்தினால் உண்டாகிறது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை சிந்திக்கிறவர்களே, உங்களுடைய பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்களா? அது ரொம்ப முக்கியமான காரியம். பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை என்றால் இந்த சங்கீதமோ எந்த சங்கீதமோ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவருக்கு நம்முடைய ஜீவியத்தை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். சில இடங்களிலே நீங்கள் பாம்பு சட்டைகளை பார்த்திருப்பீர்கள். இது பாம்பு சட்டை என்று சொல்வார்கள். அந்த சட்டையை பார்த்த உடனே கொஞ்சம் பயம் இருக்கும். பாம்பை பார்க்காவிட்டாலும் அந்த சட்டையை பார்த்தாலே கொஞ்சம் அச்சம் உண்டாகும். இது பாம்பு சட்டைன்னு சொல்லுவாங்க. பாம்பு அடிக்கடி சட்டையை கலட்டும், ஒரு காலம் விஷத்தை கக்காது. சில கிறிஸ்தவர்கள் இப்படி பாம்பு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் அவர்கள் கேட்கும் பொழுது பாவத்தை குறித்து பயப்படுகிறார்கள், அதன் தண்டனை குறித்து அதிகமாக பயப்படுகிறார்கள். அடிக்கடி சட்டையை கழற்றிக் கொள்கிறார்கள். பாம்பு சட்டையை கழற்றுவது போல என்ன தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் என்ன செய்யவில்லை? பாம்பு சட்டையை கழற்றும், ஒரு காலம் விஷத்தை கக்காதே. அதே போல அடிக்கடி பாவ அறிக்கை பண்ணுவார்களை ஒழிய பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். அறிக்கை செய்து அந்த பாவத்தோடையே வாழ்வார்கள். அதனாலே பிரயோஜனம் இல்லை. பாவரிக்கை செய்து பாவரிக்கை பண்ணி பரிசுத்தமாக வாழ ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக 8ஆம் வசனத்திலே பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகையினால் சூழப்பெற்றவர்கள், பகைஞரால் பாடுபடுகிறவர்கள், இப்பேற்பட்டவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் இருக்கிறார். இந்த பகை என்பதும் ஒரு சிறுமை. இப்படியாக சிறுமைப்படுகிறவர்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பகையை இயேசு சிலுவையிலே கொன்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக பகை என்பது செத்துப்போன ஒரு காரியம். அதை நினைத்து பயப்பட வேண்டாம். ஒரு பாம்பு அடிச்சு போட்டிருக்காங்க,
அது செத்த பாம்பு. செத்த பாம்புக்கு யாராவது பயப்படுவாங்களா? ஒருவேளை கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும், பயப்பட மாட்டாங்க. செத்து போச்ச. அதே மாதிரி ஆண்டவர் சிலுவையிலே மரித்ததினாலே பாவத்தை கொன்று போட்டார், பகையை கொன்று போட்டார். எனவே பகையை குறித்து யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பகையை கொன்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உலகத்தில் நாம் வாழும் பொழுது வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் ஜீவிக்கலாம். 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது புறங்கூறப்படல், மற்றவங்க நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யா சொல்றாங்க. கோள் சொல்லுதல், புறங்கூறுதல். ஒரு இடத்துல நன்றாக பேசுகிறார்கள், இன்னொரு இடத்துல மோசமாக பேசுகிறார்கள். கண்ட இடத்துல தோத்திரம், காணாத இடத்துல ஆத்திரம். வித்தியாசமான உதடுகளால் விபரீதமாக பேசுகிறார்கள். அப்பேற்பட்ட பேச்சுக்களை அனுபவிக்க கூடியவர்களும் சிறுமைப்பட்டவர்கள். நாவுகளின் யுத்தத்திற்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காத்துக்கொள்கிறார். ஆண்டவரிடத்துல உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் ஜீவிக்கும் பொழுது நாவுகளின் சண்டைக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காத்து அமைதியாக நம்மை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். ஒருவேளை நம்முடைய நாவுகள் சரியில்லை என்றாலும் இந்த நாவுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பொய், புரட்டு, புரளி, புறங்கூறுதல் இதெல்லாம் நாம் நாவிலே வரலாகாது. கோள் சொல்லுதல், மிகைப்படுத்துதல், இச்சகம் பேசுதல், பெருமையானவைகளை உச்சரித்தல் இதெல்லாம் நம்முடைய நாவிலே வரலாகாது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் களைந்து விட்டு புதிதாக பிறந்த பிள்ளைகளாக ஜீவித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பொல்லாங்கு, பொல்லாங்கு, தீங்கு, தீங்குக்கு விலகி வாழ வேண்டிய வாழ்க்கை. தீங்கும் சிறுமைப்பட்டவர்களை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த தீங்குக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காக்கிறார். தம்முடைய இரத்தத்தின் மூலமாக காக்கிறார், தம்முடைய ஆவியின் முத்திரையின் மூலமாக காக்கிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகளின் மத்தியில் வாழச் செய்து நம்மை காத்து கொள்கிறார். ஆவியின் முத்திரையை நமக்கு அருளி செய்கிறார். அது மட்டுமல்ல, பொல்லாங்கன் உன்னை தொடான் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் திருவுளம் பெற்றுகிறாரே, அதே போல தீமை நம்மை தொடாதவாறு, பொல்லாங்கு நம்மை தொடாதவாறு இருக்கத்தக்கதாக தம்முடைய தூதர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறார். நமக்கு பராமரிப்பு தூதன், ஏராளமான தூதர்கள். அது மட்டுமல்ல, உருவின பட்டயத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்மை பலம் வந்து நம்மை காக்கக்கூடிய தூதன். இப்பேற்பட்ட ஏதுக்கள், காரணிகள் பொல்லாங்கான காரியங்களிலிருந்து, தீங்குகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள கூடியவை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 9ஆவது வசனத்திலே துரோகம், துரோகம், பச்சை துரோகம். நம்மோடு பழகுவார்கள், நம்மோடு சுற்றுவார்கள், நம்மோடு ஆராதிப்பார்கள், நம்மோடு சாப்பிடுவார்கள். என்ன, ஒரே இலையிலே ஒரே பாத்திரத்திலே கூட சாப்பிடுவார்கள். நாம் தும்மினால் அவர்களுக்கும் தும்மல் வரும். அப்படி ஒரே மனிதராக வாழ்வார்கள். இரட்டை பிறவிகளாக இருந்தாலும் ஒரே பிறவியாக அவர்கள் ஜீவிப்பார்கள். திடீரென்று அவர்களுக்கு என்ன ஆச்சோ தெரியல, துரோகிகளாக மாறிவிடுவார்கள், துரோகிகளாக மாறிவிடுவார்கள். ஒரு ஆள் இப்படி சொன்னார், ஐயா நான் துன்மார்க்கனை மன்னிப்பேன் ஐயா, நான் துரோகியை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவிலே பாவத்தை விட துரோகம் மேலான தீமையாக, மேலான தீங்காக காணப்படுகிறது. பாவத்தையும் மன்னிக்க வேண்டும், துரோகத்தையும் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் துரோகிகளுக்காக சிலுவையிலே மரித்து மன்னித்து அவர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோமே. பாவிகளை மன்னிப்பேன், துரோகிகளை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. பாவிகளையும் மன்னிக்க வேண்டும், துரோகிகளையும் மன்னிக்க வேண்டும். நம்மெல்லாம் எப்படி துரோகிகள் இல்லையோ? எவ்வளவு துரோகம் பண்ணி இருக்கிறோம். தேவனுக்கு விரோதமான ஏராளமான துரோகங்கள், மனிதர்களுக்கு விரோதமாக அவ்வப்போது துரோகங்கள் பண்ணி இருக்கிறோமே. எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தோம், அதையெல்லாம் நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? நாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, மற்றவர்களுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதிகளை மீறிவிட்டு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, அதை நிறைவேற்றும் என்று கேட்க முடியுமா? அனாவசியமான வாக்குறுதிகள், தப்பான வாக்குத்தத்தங்கள், அடுத்தவர்கள் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும், தற்சமயம் அவர்கள் நமக்கு பலன் அளிக்க வேண்டும் என்று கருதி பிரதி பலனை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய
பாவமான வாக்குத்தத்தங்கள் அவற்றையெல்லாம் கொடுத்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எப்படி எதிர்பார்க்கலாம்? நம்பிக்கை துரோகம். கர்த்தருக்கு விரோதமாகவும் மனுஷருக்கு விரோதமாகவும் பண்ணி இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். பச்சை துரோகிகள். அகித்தோப்பேல் தாவீதுக்கு உற்ற நண்பனாக விளங்கியவன். அவனுடைய ஆலோசனை தேவதூதனுடைய ஆலோசனை போல இருந்தது. துரோகியாக மாறினான், தற்கொலை பண்ணி கொண்டான். யூதாஸ் ஆண்டவரோடு இருந்தவன். எல்லாருக்கும் ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷரிடத்தில் கொடுத்து உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். யூதாசுக்கு மட்டும் அப்பத்தை எடுத்து அந்த துணிக்கை எடுத்து தோய்த்து அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பச்சை துரோகி. அவரை காட்டி கொடுத்தான், நாண்டு கொண்டு செத்தான், நரகத்துக்கு போனான். நண்பர்கள் சில சமயங்களிலே துரோகிகளாக மாறிவிடுகிறார்கள், பகைவர்களாக மாறிவிடுகிறார்கள். யோபுவின் நண்பர்கள் நல்லவர்கள், 7 நாட்களாக அமைதியாக இருந்தவர்கள், அவனுக்காக அழுது புலம்பினவர்கள், கண்ணீர் வடித்தவர்கள். 7வது நாள் முடிந்தவுடனே துரோகிகளாக மாறினார்கள். பட்டகாலிலே படும் வெந்த புண்ணிலே வேல் வாய்த்தது போல அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் யூதாஸ்காரியத்துக்கு, அவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் யூதாஸ்காரியத்திற்கு அவனுடைய காதிலே அமிலத்தை ஊற்றுவது போல காணப்பட்டது. துரோகிகளாக மாறினார்கள். ஆனாலும் யோபு அவர்களை மன்னித்து ஆண்டவரிடத்திலே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து பலி செலுத்தி தன் சிநேகிதருக்காக அவன் விண்ணப்பம் பண்ணிய பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி யோபு புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவர்கள், பலவிதமான சிறுமைப்பட்டவர்கள், பரியாசம் பண்ணப்பட்டவர்கள், நிந்திக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தஞ்சம் புக வேண்டும். கர்த்தர் அந்த சிறுமைகளை மாற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையான பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய நாமந்தரிக்கப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள். அதைத்தான் 2வதாக பார்க்கிறோம். 1ஆம் வசனம் மீண்டுமாக நான் வாசிக்கட்டுமா? 41ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சிறுமைப்பட்டவன் பார்த்துவிட்டோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன். சிந்தையுள்ளவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களா? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவனாக நான் வாழ கர்த்தர் எனக்கு அனுதினமும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை. நாம் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், சிறுமைப்பட்டவர்கள் மேல் இன்னும் நம்மை விட அதிகமாக சிந்தை உள்ளவர்களாக மற்ற மதத்தினர்கள் வாழ்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும், நம்மை விட தாழ்மை உள்ளவர்களாக வாழ்கிறார்கள். பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுது ஒரு பெரியவர் 90 வயது மனிதர் பக்கத்தில் வந்து நின்றால் நாம் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறோம். பக்கத்தில் இருக்கிறவர் மற்ற மதத்தினர் எளிமை நின்று ஐயா உட்கார்கள் என்று இடத்தை கொடுக்கிறார். சிந்தை உள்ளவர்கள், மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்கள். ஆட்டோ டிரைவர் பணம் வாங்கினால்தான் அவர் நம்மை விடுவார். ஆனாலும் சிந்தை உள்ளவர்கள், ஒரு கர்ப்ப ஸ்திரீ வயிற்றை பிடித்து கொண்டு வலி என்று சொல்லும் பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் மற்ற மதத்தினர் அந்த அம்மாவை பின் சீட்டில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த ஆட்டோவுக்கு சார்ஜஸ் வாங்காமல் அங்கே என்ன ஃபீஸ் கொடுக்கிறதோ அதுவரை நின்று ஃபீஸும் கட்டி அந்த அம்மாவை ஆதரிக்கிறார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் மற்ற மதத்தினன். மற்ற மதத்தினர்கள் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? பகைவர்கள் கூட, விரோதிகள் கூட சில சமயங்களிலே சிந்தை உள்ளவர்களாக ஜீவிக்கிறார்கள். ஆமையா, நாம் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய சாயலிலே நாம் உருவாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் சொல்கிறோமே. கர்த்தருடைய ரத்தம் நம்மை ரட்சித்திருக்கும் என்றால், சுத்திகரித்திருக்கும் என்றால் அந்த ரத்தம் என்ன ஆயிற்று? இரத்த பாசம் இரத்த பாசம் என்று பேசுகிறீர்களே, கிறிஸ்துவின் இரத்த பாசம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக உங்களை வழிநடத்துகிறதா?
வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே நல்ல சமாரியன் கதையை குறித்து நாம் பார்க்கிறோம். நல்ல சமாரியன், நல்ல யூதன் அல்ல, நல்ல சமாரியன். இயேசு யூதன், யூதர்களுக்கு அவர் போதிக்கிறார், சீஷர்களாகிய யூதர்களுக்கு போதிக்கிறார். நல்ல யூதன் கதையை போதிக்கவில்லை, நல்ல சமாரியன். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள். யோவான் 4:9. யூதர்களுக்கு சமாரியர்கள் விரோதிகள். நல்ல சமாரியன் கதையிலே அந்த சமாரியன் யூதருக்கு விரோதி, காயம்பட்டு கிடந்த யூதனுக்கு ஒரு விரோதி உதவி செய்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் கள்ளர்கள் இரக்கம் பாராட்டவில்லை, லேவியன் ஆசாரியன் இரக்கம் பாராட்டவில்லை, ஒரு விரோதி இரக்கம் பாராட்டுவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமா, விரோதிகள், பகைவர்கள், மற்ற மதத்தினர், ஆண்டவரை அறியாதவர்கள், அறிய விரும்பாதவர்கள், இவர்களெல்லாம் இரக்கம் பாராட்டுகிறார்களே, நாம் எப்படி? ஆமையா, இப்படி மற்ற மதத்தினர், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், இவர்களெல்லாம் இரக்கம் பாராட்டுகிறார்களே, சிந்தை கொள்ளுகிறார்களே, அதற்கு என்னையா காரணம்? என்ன காரணம் என்றால், நம்மை போல அவர்களும் நம்முடைய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நம்மேல் இருக்கக்கூடிய தெய்வத்தின் சாயல் அவர்கள் மேல் இருக்கிறது. சாயல் என்றால் குணம் என்பது அர்த்தம். தேவ சாயலிலே அவர்களும் படைக்கப்பட்டிருப்பதினாலே தேவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் அவர்கள் நன்மை செய்கிறார்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். என்னென்ன பாக்கியங்கள் இந்த சிந்தை உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், முதலாவது வசனத்திலே விடுதலை, இரண்டாவது வசனத்திலே பாதுகாப்பு, அதே வசனத்திலே பாக்கியம், இன்னும் அதே வசனத்திலே பலத்த அரணாக கர்த்தர் விளங்குகிறார். 3ஆம் 8ஆம் வசனங்களிலே வியாதி படுக்கைகளை மாற்றி போடுகிறார். யாருக்கு? சிந்தை உள்ளவர்களுக்கு. 4ஆம் வசனத்திலே பாவ மன்னிப்பை அருளி செய்கிறார். 11ஆம் வசனத்திலே அவர்கள் மேல் பிரியம் வைக்கிறார். 11ஆம் வசனத்தில் மீண்டும் அவர்களுக்கு ஜெயத்தை, வெற்றியை வாழ்க்கையிலே கொடுக்கிறார். 12ஆம் வசனத்திலே அவர்கள் படுக்கையிலே கிடந்தால் அவர்களை தாங்குகிறார். அதே வசனத்திலே தம்முடைய சமூகத்தினாலே அவர்களை தாங்கி பராமரித்து அவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருந்து அவர்களை ஆதரிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால்தான் ஆமேன் ஆமேன் என்று ரெண்டு வார்த்தைகளிலே சங்கீதம் முடிகிறது. ஆக சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அவன் ஜப வீரன், ஜபிக்கிறவன், ஜபித்து நன்மைகளை சிறப்புகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவன். எங்கே வாசிக்கிறோம்? 10ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது, 41ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். 10ஆம் வசனம் முதல், கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென் ஆமென் என்று சங்கீதம் முடிவதாக இந்த பகுதியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இந்த சிந்தையுள்ளவனுடைய சிறப்புகள் என்ன? என்னென்ன காரியங்களுக்காக அவன் ஜெபிக்கிறான் என்று பார்த்தால், எழுந்திருக்க பண்ணும். ஆண்டவரே, நான் மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறேன், என்னால் எழும்பவில்லை, வியாதி படுக்கை, பெதஸ்தா மண்டபத்திலே கிடந்தவனை போல நானும் மடங்கடிக்கப்பட்டு மனக்கலக்கத்தோடு வியாதியினாலே விரோதிகளை நினைத்து படுக்கையில கிடக்கிறேன் பல நாட்களாக. என்னை தூக்கி விடும் ஆண்டவரே, என்னை எழுந்திருக்க பண்ணும் கர்த்தாவே. 12ஆம் வசனத்திலே என்னை நிலை நிறுத்தும். இன்னும் 13ஆம் வசனத்திலே என்றென்றைக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சங்கீதக்காரன் முடிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமேன்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்படியே ஆக கடவுது அப்படி சொல்றீங்களோ? சரியான அர்த்தம். ஆனால் ஆமேன்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கு. முதலாவதாக நீங்கள் சொன்னது
அப்படியாக கடவது. இரண்டாவது அர்த்தம் எபிரேய மொழியின் அடிப்படையிலே, கிரேக்க மொழியின் அடிப்படையிலே ஆமேன் என்றால் நிச்சயமாக, சத்தியமாக, உண்மையாக என்பது பொருள். ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு ஆமேன் என்று சொல்லும் பொழுது இந்த ஜெபம் உண்மையாக பலிக்கும், நான் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். நிலைவரமான உண்மையான ஒரு வார்த்தை ஆமேன் என்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அது ஒரு விசுவாச வார்த்தை. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். என் தேவனிடத்தில் சொல்லிவிட்டேன், பிதாவின் மகிமைக்காக சொல்லிவிட்டேன், குமாரனுடைய நாமத்தினாலே சொல்லிவிட்டேன். இந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்தை ஒட்டி வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் எனக்காக விண்ணப்பம் பண்ணுவார். தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய இயேசு இந்த ஜெபத்தை முன்னிட்டு எனக்காக வேண்டுதல் செய்வார். ஆமென், நிச்சயமாக நடக்கும். மூன்றாவது அர்த்தம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று வாசிக்கிறோம். ஆமென் என்றால் இயேசு கிறிஸ்து. ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் போடக்கூடிய கையெழுத்து ஆமென். ஜெபம் பண்ணிட்டீங்க, ஆமென் நீ சத்தமா சொல்றீங்க, ஆண்டவர் தம்முடைய கையெழுத்தை போடுகிறார் என்ற அர்த்தம். செக்கில் கையெழுத்து போட்ட மாதிரி ஆண்டவர் கையெழுத்து போட்டால் அந்த ஜெபம் பலிக்குமா பலிக்காதா? நிச்சயமாக பலிக்கும், 100க்கு 100 பலிக்கும். ஏனென்றால் இந்த சங்கீதம் ஆமேன் ஆமேன் என்று நிச்சயம் நிச்சயம் என்று முடிகிறது. ஆமேன் ஆமேன் என்று இயேசு கிறிஸ்து இரட்டை கையெழுத்தையும் இந்த சங்கீதத்தில் போட்டு விட்டார். உங்களுடைய ஜெபத்திற்கும் போட்டு விடுகிறார். கலங்காதீர்கள், திகையாதீர்கள், உங்களுடைய ஜெபங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே திருச்சபையிலே சிறுமைப்படக்கூடிய மக்கள், சிறுமைப்பட்ட மக்கள் ஏராளம் கர்த்தாவே. அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கத்தக்கதாக, அவர்களை அரவணைக்கத்தக்கதாக, அவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக எங்களை நம்பி அவர்கள் பக்கத்தில் வைத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறியாதவர்கள், ஆனால் ஆண்டவருடைய சாயலை பெற்றவர்கள், எங்களை விட அதிகமாக சிந்தை உள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவாக இரக்கம் பாராட்ட வேண்டும்? சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாங்கள் எவ்வளவாக சிந்தை பாராட்ட வேண்டும்? கர்த்தாவே, உம்முடைய நாமத்தரிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுடைய இரக்க சிந்தையை காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் நேரத்தை கொடுக்க, எங்களுடைய பொருளை கொடுக்க, எங்களுடைய திறமைகளை கொடுக்க, எல்லாவற்றையும் கொடுத்தவர்களை ஆதரித்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர்கள் மாற வழிவகுக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே, எங்களையும் நோக்கி பாரும். எங்களுடைய சிறுமைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எங்களையும் ஆண்டவரே நீர் எழுந்திருக்க பண்ணும், உம்மிலை நிலைநிறுத்தும். என்றென்னைக்கு உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.